அ ஊமை விழிகள்னு ஒரு படம். ஆ. அரவிந்த் ராஜ் அப்படின்னு ஒரு டிஎஃப் டெக் மாணவர் டைரக்ட் பண்ணின படம். ஆம். ரொம்ப அதுல ஒரு சாங் சூப்பரா இருக்குமே சார். ஆமா, தோல்வி நிலை ஆமா. ஜெய்சங்கர் எஸ். பாடுற பாட்டு ஆமாம். அது. ஆ, அந்த காலத்துல வந்து டிஎஃப் டெக் படிச்சவங்களுக்கு வந்து ஆ, புரொடியூசர்ஸ் வந்து அவங்களுடைய என்ன சொல்றது? ஆ, முக்கியத்துவம் தெரியாம அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. ம். ஆ, இன்ஸ்டிடியூட் பசங்கள வந்து இன்ஸ்டிடியூட் பசங்களுக்கு வந்து என்ன தெரிய போகுது? ஃபீல்ட் நாலேட்ஜ் இருக்காதுன்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருந்த காலம் அது. யாராவது ஒரு பெரிய டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து வந்தவங்களுக்கு மட்டுமே வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்த ம், காலம். ம். அப்போ இந்த டிஎஃப் டெக் மாணவர்கள் இணைந்து பண்ண படம் தான் அந்த ஊமை விழிகள். அந்த படத்துல வந்து அ ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி யாராவது ஒரு பெரிய ஹீரோ நடிச்சாக்கா, அந்த படம் வந்து நல்லா பிசினஸ் ஆகும். ம். அப்படின்னு அவங்க நினைச்சு, அ வேற சில ஹீரோக்கள் கிட்ட கால் ஷீட் கேட்டிருக்காங்க. அது சின்ன பட்ஜெட் படம். அ புதுசா தயாரிக்கிற புரொடியூசர், புதுசா டைரக்ட் பண்ற டைரக்டர் அப்படிங்கிறதுனால, பல ஹீரோக்கள் வந்து அத மறுத்துட்டாங்க. ஆனா, விஜயகாந்த் கிட்ட அவங்க கேட்டப்போ, அந்த டிஎஃப் டெக் மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட, அந்த படத்துல வந்து ஒரு கெஸ்ட் ரோல் போலீஸ் ஆஃபீஸரா பண்ணியிருப்பாரு. ம், அந்த ம். படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதேபோல நடிகர் விஜய் எஸ்எஸ்சி வந்து தன் மகன் விஜய வச்சு தயாரிச்ச பல படங்கள வந்து அடுத்தடுத்து தோல்வி படங்களா அமைஞ்சது. அப்பதான் அவரு எஸ்சிஎஸ்சி விஜயகாந்த அப்ரோச் பண்ணி, விஜய் நடிக்கிற படத்துல செந்தூர பாண்டி படத்துல ஏன்னா அவரு விஜயகாந்த் அவர வச்சு நெறைய வெற்றி படங்கள் குடுத்திருந்தாங்க ஆமா, இல்லையா? ம். ஆமா. அதுக்கு முன்னாடி விஜயகாந்த வச்சு நெறைய வெற்றி படங்கள் கொடுத்தவரு எஸ்சிஎஸ்சி. ஆ பட் அந்த மாரி நன்றிய வந்து எத்தன பேரு சினிமா துறையில நினைப்பாங்கன்றது கேள்விக்குறி. ஏன்னா நன்றி இல்லாதவர்கள் அதிகமா இருக்கிற துறை உண்ம. வந்து சினிமா துறை. உண்மதான். இவரு எஸ்எஸ்சி விஜயகாந்த் கிட்ட கேட்டிருக்காரு. விஜய் நடிக்கிற செந்தூர பாண்டி படத்துல நீங்க கெஸ்ட் ரோல் பண்ணா படம் நல்லா போகும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணதை கேட்டுக்கிட்டு, ஆ அவரு அக்செப்ட் பண்ணி அந்த படத்துல அப்போ வந்து மிகப்பெரிய ஹீரோ விஜயகாந்த். அவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் அ நமக்கு வந்து ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்த டைரக்டர் எஸ்சிஎஸ்சி. அவருக்காக நம்ம உதவி பண்ணுவோன்ற எண்ணத்தோட அந்த செந்தூர பாண்டியில அவர் ஹீரோவா நடிச்சாரு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா, விஜய்க்கு வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருந்த படமே அந்த செந்தூர பாண்டி தான். உண்மை. அதுக்கு பிறகு தான் அவர் பெரிய ஹீரோவா வந்தாரு. இது போல பல விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன்.